என்னடி முடியல. உடைச்சிட்ட? உங்க அம்மா காலையில சொல்லிக்கிட்டு இருந்தா நான் தான் வந்து கரும்பை போடுவேன்னு. நம்ம வீட்ல அறுவடை பண்ணுனது தெரியும்ல. வேற மாதிரி. காலையிலே வந்து பொங்கல் வைப்பு சீத்துக்கு. புடுங்க முடியல. உடைச்சிட்ட? புடுங்க முடியல, அதான் கீழே உடஞ்சிருச்சு. ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எங்கள் வீட்டில் இருக்கிற கரும்பை தான் நாங்கள் இன்னைக்கு பொங்கலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு இங்கே வந்த கரும்பை மிஸ் பண்ணிட்டோமா, போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்டோம், இப்போ தான் வந்துட்டு போணுச்சு, இதுக்கப்புறம்லாம் வராதுன்ட்டாங்க. நாங்கள் கேட்டதே 8 மணி நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருமலையாசிலேருந்து ஒரு 3 களி வாங்கிட்டு வரலான்னு நினச்சோம். அப்புறம் ஏற்றிட்டு வரதுக்கு ஆட்டோ பிடிச்சி அதை தனியாக ஏற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிற கரும்பே பார்த்துக்கலான்னு வந்துட்டோம். கரெக்டாக இருக்கும் இருக்கு சீத்து. அந்த மேலே உள்ளது மட்டும் லைட்டாக போட்டுக்கோ. ஏன் இது இருக்கட்டும், இதுதான் அழகா இருக்கும். ம். ஐயோ, மணி இப்போ கரெக்டாக வந்துட்டு 8 மணி இருக்கும். அவ்வளோ பனி, இது வரைக்கும் பனி குறையவே இல்லை. இன்னைக்கு என்னமோ தெரியல, அவ்வளோ பனி. உங்கள் அம்மா காலையில சொல்லிக்கிட்டு இருந்தா நான் தான் வந்து கரும்பை போடுவேன்னு. நம்ம இது வரைக்கும் கரும்பு வந்து வாங்கியிருக்கோம், நம்ம வீட்டிலேருந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இந்த பொங்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை? தெரிஞ்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் எல்லா பொங்கலுக்கும் அதிகமாக கரும்பு வைப்போம். ஆஹா, என்னடி மேலேயே வந்துட்டு 3 கரும்பு மேலே போயிட்டு இருக்கு போயிருக்கே. அதோட இது சோகை. இப்போ தாண்டா பொங்கல் வைப்பே வருது. நம்ம வீட்டு கரும்பை வந்து பிடிங்கிட்டு போகிறது தாண்டா வேற மாதிரி இருக்கு. பொங்கல் கரும்பை பார்த்தாதான், அதை கட் பண்ணி இப்படி வைக்கும் போது தான் வந்துட்டு அந்த பொங்கல் செலிப்ரேஷனே வர ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? எல்லார் வீட்லேயும் கட்டாக கரும்பு பார்க்கும்போது ஒரு ஆசை வரும். சின்ன பிள்ளையிலலாம் ஐயோ ஒரு கட்டு கரும்பு வேணும், ஒரு கட்டு கரும்பு வேணும் அப்படி. இப்போலாம் வந்து பார்த்துக்க, இப்போ 3 களி 2 களின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஆமாம், கடையில் போயிட்டு 2 களி வேணும், 3 களி வேணும். ஆனால் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்பா ஒரு கட்டு வாங்க, ஒரு கட்டு வாங்க, ஒரு கட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே 2 களி வெட்டி வச்சிங்க, இன்னும் ஒரே ஒரு களி தான். இங்கே வந்து வெட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சூப்பர், வேற மாதிரி. 3 களி நமக்கு கிடைச்சிருச்சு. நான் நேற்று வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சரி, சீத்து தான் சொன்னா இருக்கிறத வச்சு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஏன்னா 3 களி நல்லா பெருசு பெருசாகவே இருந்துச்சு, அதுவே போதும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம், எதுக்கும் வெட்டும்போது உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது கரெக்டாக 3 கையை காட்டு. எப்படி போட்ட நைட்டு? ஐயோ, நான் இதை வைக்க போட்டிருக்கா போறா. இல்லை, போகி பொங்கலுக்கு படைப்போம் இல்லையா, அப்போ வந்துட்டு மருதாணி அத்தை அரைச்சி வச்சுருந்தாங்க. அதையும் வேஸ்ட்டாக போகுதுன்னு கையில் எடுத்து வச்சேன். நைட்டு வடன்னு அடுக்க ஆரம்பிச்சிட்டு பாதியில் எடுத்து கழட்டி போட்டு தூங்கிட்டு. ஆனால் பொங்கல் அப்போ மட்டும் கரெக்டாக பனி வந்துடுது போகிறான். போன வருஷம் எப்படி இருந்துச்சு இது மாதிரி? சரி பனி. இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு அடுப்பெல்லாம் மொழுவி வச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு. கோலம் தான் போட்டு உள்ளூரில் என்ன பேசுகிறேன்னே தெரியல எனக்கு, வாயெல்லாம் டங்கு ஸ்லிப் ஆகுது. சரி வாங்க போகலாம். சரி வெயிட்டு தெரியுமா? இதை தானே முளைக்க வச்சிருக்கோம் ஒரு தடவை. இங்கே பாருங்க, இதுல இருந்தே கரும்பு வந்துருக்கு. இதை முளைக்க வச்சிரும் அப்படியே, அங்க வச்சுட்டாங்க. பனி எவ்வளோ பெய்யுது, மழை மாதிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, வெயில் கொளுத்துன்னு கொளுத்த போகுது. ஆமா, இப்பவே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, டக்குன்னு எப்படி குறைஞ்சது பத்தியா? ஒரு செகண்ட்லயே. பிள்ளையார் கல், அடுப்பு, இதுக்கெல்லாம் கோலத்தை போட்டு எடுத்து வச்சுட்டோன்னா வச்சுக்கேன், உடனே இந்த வெயிலில் காஞ்சிரும். காயிலனா என்ன ஆகும்? காஞ்சாலும் பிரச்சனை இல்லை, காயிலனாலும் பிரச்சனை இல்லை, அடுப்பு எரியும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கோலத்தை போட்டாச்சு. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். காலையிலலாம் நல்லா தான் இருப்பான், சொல்ல மாட்டானா? ஆனால் நைட்டு செம ஜுரம். சரி, ஜுரம் நைட்டு மட்டும்தான் போட்டு அணத்துது, பகல்லலாம் நல்லா தான் இருக்கான். அந்த 4 மணிக்கு மேலே அது ஒரு மாதிரி இருக்கான், அப்படியே நைட்டு ஜுரம் வருது. சரி சரி சரி, எல்லாருக்கும் ஹாய் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? ஹாய் சொல்ல மாட்டேன். ஹாய் சொல்லு. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல். சொல்லிட்டான். அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான் ஏதோ ஒன்று. அழகு. இப்போதான் எழுந்திருச்சாரு, நைட்லாம் தூங்கலையா, அதனால காலையிலேருந்து தூங்க ஒரு 6 மணிலேருந்து தூங்க ஆரம்பிச்சாரு நல்லா. சரி. கோலம் போட போறியா? எப்படி கோலம் போடணும்? எப்படி கோலம் போடணும்?
ஏ அப்பா பயங்கரமான ஆளா இருக்கா சீத்து. எடி அப்படி கொலை பண்ணுமா? எங்க போடு. ஐயோ ஆனா செம்மையா வந்து விவரமா இப்பெல்லாம் வந்துட்டு ஓவரா பண்றான். அதான் எப்படி கொலை பண்ணா இப்படி கொலை பண்ணுமா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொங்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது ஓகே சித்து அப்படியே அப்படியே வை. இந்த அப்படியே ஒரு கட்டு கட்டு. நமக்கு அதுதான் வீட்ல இருக்கிறதுக்கும் நம்ம வாங்குறதுக்கும். நம்ம வீட்ல அறுவடை பண்ணினது தெரியும்ல, வேற மாதிரி ஃபீல். ஃபர்ஸ்ட் டைம் கரும்பு நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம், இருந்தாலும் நம்மளா வந்துட்டு வளர்த்து அதை வந்து பொங்கலுக்கு வெட்டுறப்ப வேற மாதிரி. உண்மையாவே தை பொங்கலுங்கிறது அது ஃப்ரெஷ்ஷா உள்ள பொருளாக வந்துட்டு எதெல்லாம் பயிர் பண்ணாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு கொண்டாடுறதுக்கு தான் தைப்பொங்கல். போன வருஷம்லாம் வந்துட்டு சின்னதா இருந்துச்சு, சின்னோண்டு கை குழந்தை. இப்போ விவரம் தெரிஞ்சிட்டு இவனை மேய்க்கிறதுக்கு தான் ஒரு ஆள் வேணும் கண்டிப்பா. பொங்கல் வைக்கிறது நான் வெண்பொங்கல், அத்தை சக்கரை பொங்கல், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ ஒரு பொங்கல் வைப்போம். ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நான் தான் பண்ணி ஆகணும் போல இருக்கு. ஏன்னா இவரை மேய்க்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். நீ வீட்டாங்க அத பாரு சீத்து. நாக்கரிக்குமே. ஐயோ ஏ அங்க பழைய வீட்டுல ஞாபகம் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு டைம் போயிட்டு நாக்கரிக்குன்னு சொல்லிட்டு ஐயோ படாத அவஸ்தை. அது தெரியாம ஏன்னா நீ சாப்பிட்றியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. உங்க பானை இது, உங்களுக்கு இந்த பானை, 2 பேர் பானை. எது பொங்கல் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. போன வருஷம் வந்துட்டு சீத்துவும் அம்மாவும் அரிசியே போட்டுறப்போ ஏன் பால் யார் ஊற்றணும்? ஏன்டா பால் யார் ஊற்றணும்னு கேட்டதுக்கு எதுக்கு ரசிக்கிறீங்க எல்லாரும்? பானையெல்லாம் ஊற்றணும், பால் யார் ஊற்றணும்னு சொல்லிட்டு கேட்டேன். இதுல என்னடா இருக்கு? இன்னும் ஆமா, இது தண்ணியே சூடாகல, அதுக்குள்ள தட்டை எடுத்து வைக்கணுமா? 2த்துல நிறந்து ஊத்துங்க. அத்தை எடுத்து எடுத்து பாக்குறத பார்த்தா மாமாவோடதான் பொங்க போதுன்னு சொன்ன பொங்கிடுச்சு. எடுத்து எடுத்து பாத்துட்டே இருக்காங்க. சொல்ல முத்தா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன கிடைச்சது பாருங்க உங்களுக்கு. இல்ல எதிர்பார்ப்பு ஒண்ணு, அதுதான் கடவுள். மாமா பொறுமையா இருந்தாங்க, பொங்கிடுச்சு. அத்தை ஆர்வ கோளாறுல திறந்து பார்த்தாங்க, பொங்கல. அதுதான் சொல்றேன். மாமாவோட பொங்கல் அத்தைய பார்த்து பொங்குனுச்சு, அத்தையோட பானை மாமாவை பார்த்து பொங்குனுச்சு. 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அவன் தூங்குறதுக்கு முன்னாடி விறகுலாம் தான் கடந்துச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு பொங்கலே விட்டாச்சு.
அதனால அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. அழுக்கு சர்க்கரையை போட போகிறாங்க. அப்போ களி தான். என்னடி பானையை ஃபுல்லாக இருந்திருக்கு. கிளறும் போது உள்ளே போகுது. எல்லாரும் பொங்க பானையை தான் கிளற விடுவாங்க, ஆனால் என்ன சட்டியே கிளற விட்டீங்க பாரு. அதை மட்டும் என்னால் தாங்க முடியாது. நாங்கள் எவ்வளோ நேரம் அந்த புகையில செத்தோம். இது என்னது இது? பல காய்கள் போட்ட கூட்டு. கூட்டாது? ஆமாம், தை மாசத்தோட ஸ்பெஷலே அதுதான். இதில் வந்துட்டு உப்புலாம் கிடையாதா? உப்பு போடக்கூடாது. ம். ஏய், டேஸ்ட் பண்ணி பார்த்துறாத. ஐயோ, அது ஞாபகத்துக்கு போதுரி. பார்த்தீங்களா, கையில் எடுக்க போனான். ஐயோ ஐயோ, புகைச்சல் அதிகமாக இருக்கு, அதனால தான் போட்டேன். இப்போ தான் தெரியுது சித்து. தெரியுதா? 2 பொங்கலை வச்சுட்டு கிளறினீங்களே, கண்ணு எல்லாருக்கும் அவிஞ்சு போயிருக்குமே. அப்படிதான் புகைச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு அவிஞ்சு போகுது. அதனால தான் உன்னை கிளற விட்டாச்சு. தட்டி சட்டியை உடச்சிட்டு பார்த்துட்டீங்களா? ஐயோ தெய்வமே, நீ இந்த வயசத்த அதுவே வேகட்டும். இல்லை, நான் கரண்டியில் மிளகாத்தூள் சொல்லிட்டு இப்படி தட்டினேன். நீ 2 காரையும் பண்ண பார்த்துக்க பத்தியா? சாரி சாரி. இந்த கூட்டுக்காக நானும் என் தங்கச்சியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு. ரோட்லையா? ரோட்லையா வீட்லையா? வீட்டில். ரோட்ல வெயிட் பண்ணி. நீ சொல்றத பார்த்தா அப்படிதானே. ஆனா ரோட்ல தான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க ரோட் வாசல் பொங்கல் தானே, வாசல்ல தானே இருப்போம். இதுக்காக மைண்ட் செட் அங்கதான் போகுது. எங்க ஆத்தா செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு படைக்கும் போது மட்டும் உப்பு இல்லாம சாமிக்கு படைப்பாங்க. எங்களுக்கு கொடுக்கும்போது உப்புலாம் போட்டு கிளறி கொடுக்கும்போது அது ஒரு செம்ம டேஸ்டா இருக்கும். சின்ன பிள்ளை லைஃப்லாம் வேற மாதிரிங்க. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போல்லாம் வந்து நாங்கள் தான் விரவெல்லாம் பொறுக்கி வந்து பொங்க வைக்கிறதுக்கு அவ்வளோ பரபரப்பாக கிளம்புவோம். எப்படி தண்ணியாக இருந்தது, கெட்டியாயிட்டு போயிரு. வாசனை தூக்குதுடி. எங்க வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பொங்கல் வருது பொங்கல் வருது, பொங்கலும் போயிடுச்சு. ஆமா, எல்லாருக்கும் பசி தாங்க முடியல. அதான் அங்கங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. காணும் பொங்கல் வந்துகிட்டு இருக்கா? எந்த பக்கம்? காணும் பொங்கல். ஐயோ, காணும் பொங்கல். காரம் பொங்கலா? காணும் பொங்கல். நானும் சக்கரை பொங்கல் டேஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா வினோதா சொல்லிட்டேன், கலர் என்ன இந்த கலர்ல இருக்கு, இந்த கலர்ல இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? செம்ம இனிப்பு. அங்கதான் கோயில்ல கொஞ்சமா கொடுப்பாங்க, அது இனிப்பு அதிகமா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எங்க வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் ரெஸ்ட்டை போட வேண்டியதான். இதுக்கப்புறம் ஒரு வேலையில கூட கை வைக்க மாட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த குட்டி வாண்டு தூங்கணும். இன்னொரு தூக்கத்தை போடுவாரு, அப்போ நான் ரெஸ்ட் எடுப்பேன். ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய். பாய் சொல்லவே இல்லை நிவி. நிவி பாய் சொல்லு.